தாளக்கிடப்பாறை தற்காத்திர வந்தால்தான் வைகுண்ட மாமணியுடைய காலனி தொழுது வணங்கி அவர்களுடைய அருட்பெரும் கருணையினால் இன்று மங்கலம் ஐயா வைகுண்டபதி ஐயா சித்தபடி திருத்தேரோட்டம் நிறைவேறி ஐயாவினுடைய அருளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கிற அன்பு உள்ளம், அரவணைக்கும் பண்பு உள்ளம் கொண்ட அன்பு கொடி பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த தரத்தை உருவாக்கி ஐயாவளியினுடைய சிறப்பு மிகுந்த தலங்களில் ஒரு தலமாக நடத்தி கொண்டு வருகிற பெருமைக்குரிய அன்புக்குரிய சுதா சாமியாரம்மா அவர்களே, அன்புக்குரிய ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களே, ஐயா வைகுண்டர் அறநெறி பரிபாலன அறக்கட்டளையினுடைய கூடுதல் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய ஐயா ஆரிஸ் அவர்களே, ஐயாவினுடைய பணியில் திரு ஏடு வாசிக்கிற பணியை சிறப்போடு செய்கிற அன்புக்குரிய அம்மா திருவாசக மதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். கடந்த திங்கட்கிழமை இன்றுதான் தேரோட்டம் என்று நான் முதல் முறை இங்கே வந்தபோது முட்டப்பதியிலே முதல் முறையாக தேரோட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. எனவே முட்டப்பதியிலே உள்ள தேரோட்டத்தை அந்த செய்தியை அறிந்தவுடன் இங்கேயும் தேரோட்டம் என்று நான் வந்துவிட்டேன். ஆனால் வந்ததற்கு பிறகுதான் எனக்கு மற்றற்ற மகிழ்வாக இருந்தது. காரணம், 4ஆம் திருநாள் ஆட்கள் அதிகம் இல்லாவிட்டாலும் பணிவிடை சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறவர்களுக்கெல்லாம் சிறப்பான முறையிலே அன்னதர்மம் செய்து வந்திருந்த நிலையை பார்க்கிற போது உள்ளபடியே நான் வெகுவாக மகிழ்ந்தேன். காரணம், இப்பொழுதெல்லாம் பலர் நான் இல்லாவிட்டால் ஐயாவளி இல்லை, ஐயாவளியை நான் தான் வளர்த்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பதியளித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே நடத்துகிற திருவிழாவில் கூட எல்லா நாட்களும் பணிவிடை கூட இல்லாமல் இருந்திருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மிகச்சிறிய அளவிலே இங்கே ஐயாவுக்கு ஒரு தரம் உருவாக்கி இருந்தாலும் ஐயாவளியினுடைய புகழை பரப்பக்கூடிய, ஐயாவளியினுடைய செய்திகளை எடுத்து சொல்லுகிற, ஐயா நமக்காக அகில திருட்டு அம்மாளியை படித்து மக்களுக்கு விளக்கம் சொல்லுகிற மிகச்சிறந்த தரமாக இந்த தலத்தை ஐயா வைகுண்டபதியை மங்களத்திலே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிற போது நான் தலைமைப்பதியிலே பணிவிடை பார்க்கிற பாக்கியத்தை பெற்றவன் என்கிற ஒருவன் என்கிற நிலையிலும் ஐயா வைகுண்டர் அறநெறி பரிபாலன அறக்கட்டளை வைத்து உலக அளவிலே ஐயாவளி மக்களோடு தொடர்பை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நான் வாழுகிற போது நான் அம்மா அளப்பரிய பணியை நெஞ்சார நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன், போற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் எங்களுடைய இள வயதில் ஐயாவளிக்குள்ளே ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த போது எங்களோடு பணியாற்றிய ஐயா கோபாலகிருஷ்ணனை இங்கே தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற போது மகிழ்ச்சி. எனவே நாம் சிறிய அளவிலே இல்லை,
இன்று ஐயாவளியை பொறுத்தவரையில் 25,000 குறையாத தலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக தாங்குகளுக்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றிருந்தாலும் இன்னும் முழுமையாக அத்தனை தாங்கல்களுக்கும் செல்லுகிற வாய்ப்பை பெறவில்லை என்றாலும் அதிகப்படியான தாங்கல்களுக்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறது என்கிற முறையில் சிறப்பாக நடக்கிற இடங்களை பார்க்கிற போது அது நமக்கு பெருமையாக இருக்கிறது. காரணம், இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வந்த ஐயா வைகுண்டருடைய செய்தி உலகறிய செய்யப்பட வேண்டுமையானால் இப்படிப்பட்ட தலங்கள் சரித்து வளர வேண்டும். அந்த தலங்களோடு சார்ந்து வாழக்கூடிய மக்கள் தலைத்து வாழ வேண்டும். அப்படி வாழுவதற்கு ஐயா வைகுண்டருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பது நம் எல்லோருடைய எண்ணம், நம் எல்லோருடைய செயல்பாடும் அதுதான். 1008 மாசி 20க்கு முன்னுள்ள நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிற பெரிய ஆலயங்களுக்குள்ளே சென்று வழிபடுகிற உரிமை நமக்கு மறுக்கப்பட்டிருந்தது. தெருக்களிலே செல்ல முடியாது, கிணற்றிலே நீர் எடுக்க முடியாது, முட்டுக்கு கீழே முழுவேட்டி கட்ட முடியாது. தாய்மார்கள் தன்னுடைய மேலாடை அணிந்து தன்னுடைய மார்பகத்தை மறைக்க முடியாது. அந்த நிலை வந்தபோதுதான் 1008 மாசி 20க்கு முன்னால் ஐயாவினுடைய வருகைக்கு பின்னால் நாம் பல்வேறு உரிமைகளை பெற்றோம். அந்த உரிமைகள் பெற்ற உறவுதான் ஆயிரக்கணக்கான தாங்கள் அதிலே வழிபடுகிற அன்பு உள்ளம், அரவணைக்கும் பண்பு உள்ளம் கொண்ட ஐயாவளி மக்கள். அதை பார்க்கிற போது பெருமையாக இருக்கிறது. என்ன அளவுக்கு ஐயா மக்களிடம் உணர்ச்சியை உருவாக்கி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற திருவாங்கூர் மன்னனிடம் ஒரு பயத்தை உருவாக்கி அதன் மூலமாக அவரை செயல்பட விடாமல் ஆக்கி நமக்கு வாழ்வு தந்தார் வைகுண்டர் என்பதை மறந்துவிடக் கூடாது. என் மகள் பூமகள் போட்ட தோல்சியை போடாது நடித்தானே சிவனை ஐயா என்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அது நமக்குள்ளே இருந்தது தீண்டாமை என்னும் தீது. மனித சமுதாயத்தை கெடுப்பதற்காக அங்கு அரங்கேற்றப்பட்ட தீவுகளில் ஒன்றுதான் தீண்டாமை. எனவே அந்த தீண்டாமை மனித சமுதாயத்திற்கு எதிரானது, ஒரு இறைத்தன்மைக்கு எதிரானது, ஆன்மீகத்திற்கு எதிரானது. எனவே அதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அதற்கு ஐயா மிகச்சிறந்த ஒரு உபாயத்தை உருவாக்கினார். தொட்டால் தீட்டுதானே. எனவே அந்த தொட்டால் தீட்டு என்பதை மாற்றுவதற்கு ஐயாவுடைய தரத்துக்குள்ளே வரக்கூடியவர்கள் தொட்டு நாம் விட வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை ஐயா நமக்கு கற்றுத் தந்தார். எனவே நாம் தொடுகிற போது நாமும் பெற வரக்கூடியவர்களை தொடுகிற போது நாம் இருவருக்குள்ளே தீட்டு இல்லை என்று அந்த தொட்டால் தீட்டு என்கிற தீண்டாமையை ஐயா புறப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறேன். அதுபோல ஆதிக்கம் பெற்றவர்கள், உயர்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள் என்று உள்ளவர்களிடம் நாம் போகும்போது நம்முடைய தோளிலே நாம் சேவை போட முடியாது. இடுப்பிலே கட்டிவிட்டு அடிமை போல குனிந்து தாழ்ந்துதான் இருக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தபோது ஐயா நமக்கு ஒரு மிகச்சிறந்த உபாயத்தை தந்தார். என்னுடைய பிள்ளைகள் நீங்கள், யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் நீங்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை. என் முன்னால் வருகிற போது தலையிலே தலைப்பாகை கட்டி மன்னர் நிகராக என் முன்னால் வர வேண்டும் என்று ஐயா அழைத்தார். அதனால் தான் ஐயாவளி தாங்கல்களிலே தலைப்பாகையோடு நாம் கம்பீரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஐயா உருவாக்கி தந்த அந்த பேரு 1 2 அல்ல, எடுத்து சொன்னால் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு சிறப்பு
நமக்கு ஐயா தந்திருக்கிறார் என்பதை ஐயாவளி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா என்னுடைய திருவருகை வராவிட்டால் நாம் எந்த நிலைமைக்கு இருந்திருப்போம் என்பதை எண்ணி பார்த்தால் நாம் பெற்றிருக்கிற இந்த பேறுகள் ஐயா அருளியது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதுபோல ஐயா ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். உலகிலே பெண்ணுக்கு உரிமை எந்த நாட்டிலும் கிடைக்கவில்லை. அந்த பெருமையை ஐயா தந்தார். ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரங்கள் செய்யுங்கள் என்று ஒரு வழிபாட்டிலே 2 பேரும் 2 கலந்து வழிபாட வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கி தந்ததால் தான் இன்று ஐயாவளியிலே எந்த நிகழ்வு நடந்தாலும் ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் செய்கிற நிலை இருப்பதோடு இன்னும் ஒரு பெருமை ஐயாவளியிலே தான் உண்டு. ஒரு தாங்கல் வைப்பதோ ஒரு பதி வைப்பதோ அந்த பதியிலே பணிவிடை பார்ப்பதோ ஒரு பெண் செய்யலாம். அந்த பெண்ணுக்கும் அந்த உரிமை உண்டு என்று உலகத்திற்கு ஐயா நிலை நாட்டி தந்திருக்கிறார். அப்படி நிலை நாட்டி தந்திருக்கிற தலங்களில் சிறப்பு வாய்ந்த தலம் மங்கலம் ஐயா வைகுண்டபதி என்பதற்கு காரணம் இங்கே பணிவிடை பார்ப்பது, இங்கே அனைத்து நிர்வாகங்களையும் செய்கிற பெருமை அன்புக்குரிய அம்மா மங்கலம் சுவாமியார் அவர்கள் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறார். எனவே எண்ணி சொன்னால் ஒரு 10-15 தலங்களில் இந்த நிலைமை வந்திருக்கிறது. வருகிற பல இடங்களில் ஆணும் பெண்ணும் கூடி நிர்வாகம் செய்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. என்னை வரவேற்கிற போது ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள், சுவாமிதோப்பு பதி தர்மகர்த்தா என்று. நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். பலரும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமிதோப்பினுடைய பதியினுடைய தர்மகர்த்தாக்கள் நீங்கள் எல்லோரும் தான். மிக அழகான ஐலத்திரட்டிலே உங்களுக்கு ஒரு அத்தாட்சியை ஐயா தந்திருக்கிறார். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. பொன்மேனி கூட்டி பொதிந்துமணி கோயில் வைத்து தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தி வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே பதியை நடத்துபவர்கள் நீங்கள், அங்கே பணிபுரை பார்ப்பவர்கள் நாங்கள். பல்வேறு நிலைகளிலே சில அங்கீகாரங்களை தந்திருக்கிறார்கள். எனவே குருவாக எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த வழிபாட்டை கட்டமைக்க வேண்டிய, இந்த வழிபாட்டுக்குள்ளே ஒருமைப்பாட்டை உருவாக்குவதற்கு, உறவை உருவாக்குவதற்கு, அவசியமான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு, உடன் இருந்து உழைப்பதற்கு எங்களுக்கு ஐயா வாய்ப்பு தந்திருக்கிறார். அதுதான் தவிர நீங்கள் எல்லாம் எங்களை தர்மகர்த்தா என்று எங்களுடைய தலையிலே நீங்கள் அடித்து வீழ்த்தி விடக்கூடாது. பொதுவா அதை மாத்திடணும். எங்க ஊர்ல கூட திடீர்னு வாழ்வோத்து யாராவது எங்களை பாராட்டி வச்சா சாமிதோப்பு தர்மகர்த்தா என்று சொல்கிறார். நாங்கள் தர்மம் உண்டுவதில்லை, தர்மத்தை முறைப்படுத்துகிறோம். சரியாமல் காசு தந்தவர்கள் உண்டானால் விரைவாய் வேண்டி நீ தர்மம் நடத்திடு என்று சொல்லுகிறார்கள். அதுதான் எங்களுடைய கடமை. ஐயாவுடைய பதியில் 3 நேரம் தர்மம் இருக்கிறது. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை திருக்காலங்களிலே பதிக்கு வரக்கூடியவர்கள் கட்டணம் கட்டிவிட்டு வர வேண்டும் என்கிற நிலை இருந்தது. அதை மாற்றுவதற்காகத்தான் நான் இந்த நிலையை எப்படி மாற்றுவது. எங்க ஊர்ல நல்ல ஹோட்டல் இருக்காது, சாப்பிட முடியாது. அப்பதான் நம்ம ஒரு அன்ன தர்மம் விடுவோம் என்று ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 18 வருடம் ஆகிறது என்று நினைக்கிறேன். முதற்கிழமைக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதுபோல திருவிழா நாட்களில் அன்னதர்மம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் நீங்கள் அதற்கு தர்மம் விடுகிறீர்கள். நீங்கள் தர்மம் விடுகிறீர்கள் என்றால் அந்த தர்மத்தை செய்து வைத்த பிறகு அது தேவைப்படுபவர்களை பந்தியாக நிறுத்தி வரிசைப்படுத்தி விளம்ப வேண்டும். அதுக்கு கூட நாங்கள் அறக்கட்டையிலிருந்து ஆரம்பித்தோம். இப்போ அன்னம் பரிமாறக்கூடியவர்களுடைய அமைப்பு என்று அதிலே அன்புக்குரிய அம்மா திருவாசகம் மதியம் உட்பட
பலர் அதிலே இணைந்து இப்போ எங்களுக்கு வேலையே இல்லை, நீங்க இருங்கய்யா நாங்கள் பார்த்துக்கிடுவோம் என்று பார்க்கிற ஒரு நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நடக்கிற தர்மங்கள் சிறப்பாக நடப்பதற்கு அந்தந்த தலங்களிலே தாங்கி பிடிப்பவர்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோள். காரணம், இந்த உலகத்தில் தர்மயுக வாழ்வு வர வேண்டும். ஏனால் அந்த தர்மயுக வாழ்வுக்கு நாம் தாங்கி பிடித்திருப்பது ஐயா வைகுந்தர். தர்மயுக வாழ்வுக்கு வழிகாட்டுவது ஐயா வைகுந்தர். இதற்கு முன்புள்ள யுகங்களை போல அல்ல. இதற்கு முன்புள்ள யுகங்களினுடைய தர்மம் அழிப்பது தர்மம். ராவணனானாலும் சரி, துரியோதனானாலும் சரி, அழித்து விட முடியும். எனவே ராம அவதாரம் வந்தது, கிருஷ்ண அவதாரம் வந்தது, சூரனை அழிப்பதற்கு முருக அவதாரம் வந்து அவைகளை எல்லாம் அழித்தார்கள். ஆனால் கலி என்று வந்ததற்கு பின்பு நிலை வேறு. கலி என்றால் எரியவே கணையாடி வேண்டாமே வலிமாய் உணவு மானமாய் வாழ்ந்தான் வாழுங்கலி தன்னாலே என்று ஆயுதம் அவசியம் இல்லை. கலியை அழைப்பதற்கு நம்மை மானமாக வாழ்வதற்கு ஐயா வழி சொல்லி இருக்கிறார். எனவே ஒரு காலத்தில் ஆலயம் இல்லாதவர்களாக இருந்தோம், ஆலயத்தை தந்தார். நாம் எல்லாம் ஆகமம் இல்லாதவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அகிலத்திற்கு அம்பானை என்கிற ஆகமத்தை ஐயா நமக்காக அருளினார். இங்கே கூட அந்த ஆகமம் வாசிக்கப்பட்டு விளக்கம் சொல்லப்பட்டு மக்களை தெளிவுபடுத்துவதற்கு ஐயா நம்முடைய தலங்கள் இருக்கிறது என்பது பெருமை. எனவே அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒளியை நம்முடைய நெற்றியிலே ஏற்றி வைத்துக் கொண்டு ஐயாவினுடைய வெள்ளை முத்திரி திருநாமத்தை அடையாளமாக கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பை போதிக்க வேண்டும். அன்பால் தான் சாதிக்க முடியும். இந்த உலகம் ஒரு குடை நிழலில் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் தர்மயுக வாழ்வு நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்க வேண்டுமையானால் அந்த ஒரு குடை நிழலில் வருவதற்கு அன்பால் அடுத்தவர்களை அரவணைக்க வேண்டும். எனவே எல்லா நிலைப்பாடுகளிலும் உள்ளவர்களை நாம் அரவணைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த கொள்கை இருந்தாலும் சரி, ஐயாவினுடைய கொள்கை எனக்கு ஏற்புடையது. இந்த அன்புக்கு நான் என்னை உட்படுத்திக் கொள்வதில்லை. இந்த உலகத்தை ஐயாவுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு ஐயாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் உழைக்க வேண்டும் என்பது இந்த திருநாளில் உங்கள் மத்தியிலே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிற நான் உங்களை பார்த்து வைக்கிற வேண்டுதல் இதுதான். ஐயாவே எல்லாம், ஐயாவினுடைய வழியிலே வாழுவோம், ஐயாவினுடைய வழியிலே மக்களை வாழ வைப்போம். அதற்கு நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி உறுதி எடுத்துக்கொண்டேனே ஆனால் நம்முடைய நெற்றியிலே இருக்கிற தூய நாம் இந்த உலகில் இருக்கிற அறியாமை என்கிற இருளை போக்குகிற ஒளியாக இருக்கும். அந்த ஒளிக்காக நாம் நம்முடைய நெற்றியை உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தீபத்தை தாங்கிய நெற்றியாக மாற்றி அதை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருப்போம் என்கிற உறுதியை எடுத்துக்கொண்டு கதியளித்து தர்மயுகம் வர வேண்டுமே ஆனால் நாம் ஐயாவினுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்கிற உறுதியை எடுத்துக்கொண்டு வெல்வோம் கரி ஐயாவினுடைய பாதையிலே என்று நாம் அனைவரும் ஐயாவினுடைய இந்த திருநடையிலே சபதம் எடுத்துக்கொண்டு வாழுவோம். ஐயாவை நம்பி ஐயாவினுடைய அருளை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையிலே ஐயாவினுடைய பிள்ளைகள் மங்கள தேரோட்டத்திற்கு மங்களமாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்ததை எல்லாம் ஐயா நீங்கள் நிறைவேற்றிக் கொடுங்கள். அவர்கள் அவர்களுடைய இல்லத்திற்கு செல்லுகிற போது ஐயாவினுடைய மங்களம் பதிக்கு வந்தோம், தேரோட்ட காட்சியை கண்டோம். திரும்பி செல்லுகிற போது நினைத்ததையெல்லாம் ஐயா நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்கிற நிறைவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாருங்கள். தாருங்கள் ஐயா என்று உங்களுடைய தாளடி தொட்டு வணங்கி அனைவரையும் வாழ்த்தி ஐயாவினுடைய கால்களை மீண்டும் தொட்டி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். அன்பு வணக்கம் ஐயா.